நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் திரு முத்தரசன் அவர்களும் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க. ஜெயலலிதாவுடைய போர்க்குணம், போராட்ட குணம் இந்த ஒரு இக்கட்டான சூழலிலிருந்தும் இந்த ஒரு சோதனையிலிருந்தும் அவரை மீளச் செய்யும் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா மறைந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கலை, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க திரு முத்தரசன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி பேர் அதிர்ச்சியை அளித்துள்ளது. அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்றாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள், உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் மக்கள் அனைவருடைய பேர் அன்பை பெற்று யாருக்கும் இல்லாத சிறப்பாக அனைவரையும் அவரோட வயதில் மூத்தவர்கள் கூட அம்மா என்று அழைக்கக்கூடிய அந்த மகத்தான சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு திடீரென இயற்கை நம்மிடமிருந்து பறித்து கொண்டது மிகுந்த வேதனை அளிக்கிறது. திரைப்படத்துறையில் முன்னணி நட்சத்திரமாக விளங்கியவரை திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் தனது வாரிசாக அறிமுகப்படுத்தினார். ஜெயலலிதா அவர்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக, கொள்கை பரப்பு செயலாளராக, சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்று திறம்பட செயல்பட்டார். திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு அணிகளாக பிளவுபட்டது. பிளவுபட்ட ஒரு அணியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று திறம்பட செயல்பட்டார். செயல்பட்டது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அதிசயம், இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. பிளவுபட்ட கட்சிகள் மீண்டும் ஒன்றிணைந்தது இல்லை. ஆனால் பிளவுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து ஒரே கட்சியாக நிலைநாட்டி இழந்து போன இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெற்று ஒரு மகத்தான சாதனையை படைத்தவர். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று முதல் முறையாக முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து 2001, 2011, மீண்டும் 2016 ஆகிய சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட செயல்பட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதில் நெஞ்சுறுதியுடன் போராடினார் என்பது ஒரு மறுக்க முடியாத பேருண்மை. அவர் காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நெஞ்சுறுதியுடன் அவர் போராடினார். மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி சாதனை படைத்துள்ளார். கடந்த செப்டம்பர் 22 திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்களின் பெரும் முயற்சியால் படிப்படியாக நலம் பெற்று வந்தார். விரைவில் பரிபூர்ண குணமடைந்து தனது பொது வாழ்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். இந்நிலையில் இன்று திடீரென்று சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தினார் என்ற செய்தி பேர் அதிர்ச்சியை அளிக்கின்றது. தனக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற வீர மங்கையான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தற்போதும் வெற்றி பெற்று வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் நமது நம்பிக்கை பொய்யாகிவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு தனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது. அவரது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு துயரற்றுள்ள லட்சோப லட்ச அதிமுக தொண்டர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அவருடைய துயரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கிறது. முதலமைச்சருடைய புகழ் என்றென்றும் நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி திரு முத்தரசன்.